Then I started praying for another 2 hours. நான் மீண்டுமாக 2 மணி நேரம் அதற்கு அப்புறம் ஜெபிக்க Then ஆரம்பித்தேன். only my mind came to me back. என்னுடைய சிந்தை எனக்குள்ளாக மீண்டும் வந்தது. Then I sat and wrote this prophecy. நான் அதற்கு அப்புறம் உட்கார்ந்து இந்த தீர்க்கதரிசனங்களை எழுதினேன். Hallelujah. ஹalleluya. Certain things will blow your mind. சில விஷயங்கள் உங்களுடைய சிந்தைக்கு மேலான காரியங்களாக இருக்கும். Certain things you cannot comprehend. சில விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முடியாது. But you have to comprehend. நீங்கள் புரிந்து கொண்டு தான் ஆக வேண்டும். Indian cities, I saw serial bomb blasts in Indian cities. தொடர்ச்சியான குண்டு வெடிப்புகளை அநேக முக்கியமான பட்டணங்களை வெடிக்க நான் பார்த்தேன். Like railway stations, ரயில்வே ஸ்டேஷன்ல, malls, wherever people are gathering, ஜனங்கள் கூடுகிற இடத்துல, religious places, தேவனை ஆராதிக்கிற ஸ்தலங்களிலே. It's not going to be in one place, it is going to be serial of many places. இது ஒரு இடத்துல மாத்திரமல்ல, இது தொடர்ச்சியாக பல பகுதியில் நடக்கக்கூடிய காரியம். You have to very seriously pray for this. நீங்க இந்த காரியத்துக்காக ஊக்கமாக ஜெபிக்க வேண்டும். You know why God is telling you this? ஏன் இது கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார் என்று தெரியுமா? God loves this nation. கர்த்தர் இந்த தேசத்தை நேசிக்கிறார். God loves this nation. கர்த்தர் தேசத்தை நேசிக்கிறார். God only speaks to his church. கர்த்தர் இந்த இப்படிப்பட்ட காரியங்களை தம்முடைய சபைக்கு மாத்திரம் வெளிப்படுத்துகிறார். So when church is not praying, சபை ஜெபிக்கவில்லை என்றால் God will not reveal things. கர்த்தர் காரியங்களை வெளிப்படுத்த மாட்டார். Only when the church prays, எப்பொழுது சபை ஜெபிக்கிறதோ God will reveal things. கர்த்தர் காரியங்களை வெளிப்படுத்துகிறார். So the first thing is, முதல் காரியம், I'm seeing serial of bomb blasts தொடர்ச்சியான வெடி விபத்துகளை நான் பார்க்கிறேன் in Indian cities. இந்திய தேசத்தின் பல பட்டணங்கள்ல. Then I saw 4 aircrafts coming from 4 directions. நான் 4 விதம் 4 aircrafts. 4 விதமான விமானங்களை நான் பார்க்கிறேன். It comes from the 4 directions. 4 திசைகளிலிருந்து வருகிறதை பார்க்கிறேன். All comes to the center point. ஒரு நடு மையத்திற்கு அது வருகிறதை பார்த்தேன். It collides with each other. அது ஒன்றுக்கு ஒன்றாக மோதி அது விபத்துக்குள்ளாகிறது. Then comes a banner out of it. அதிலிருந்து ஒரு பேனர் வெளியே வருகிறது. It is written India. அதில் இப்படியாக எழுதி இருக்கிறது, அது இந்தியா என்று. I don't know what it is. அது என்ன என்று எனக்கு தெரியவில்லை. God will reveal it in the future. கர்த்தர் இந்த காரியங்களை வருகிற நாட்களை வெளிப்படுத்துவார். We have to pray for this. அந்த காரியத்துக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். Indian politics in 2024 இந்திய அரசியலிலே 2024 will be full of twists. அநேக திருப்புமுனைகளை நீங்க பார்க்க போறீங்க. You're going to see many twists. அநேக திருப்புமுனைகளை நீங்க பார்க்க போறீங்க. You're going to see many twists. அநேக திருப்புமுனைகளை நீங்க பார்க்க போறீங்க. Many dilemmas. அநேக குழப்பங்களை நீங்க பார்க்க போறீங்க. Politics is going to be full of dilemmas. அரசியல் காரியங்கள் எல்லாமே குழப்பத்துல இருக்கு. It's going to be full of confusion. அந்த ஒரு குழப்பமான ஒரு அரசியலாக இருக்க போகிறது. You will think something, நீங்க ஒரு காரியத்தை நினைப்பீங்க, but God will turn it out. ஆனால் கர்த்தர் அந்த காரியத்தை திருப்பி போடுவார். God will turn it out. கர்த்தர் அந்த காரியத்தை திருப்பி போடுவார். So Indian politics in 2024 is going to be full of twists, dilemmas and confusions. 2024 இந்திய அரசியலில் முழுமையாக குழப்பமும் திருப்புமுனையுமான காரியங்களாக இருக்க போகிறது. You cannot predict anything. நீங்க எந்த காரியத்தையுமே வெளிப்படுத்த முடியாது. Many கணிக்க முடியாது. Many senior politicians will be away from politics, will be pushed away from politics. மூத்த அரசியல்வாதிகள் அரசியலிலிருந்து அவர்கள் தள்ளப்படுவார்கள். புறக்கணித்து தள்ளப்படுவார்கள். They will be pushed away from politics. Ignored and pushed away from politics. அவர்கள் தள்ளப்பட போகிறார்கள். India is going to see many new faces coming up in politics. இந்திய தேசம் புதிய அரசியல்வாதிகளை பார்க்க போகிறது. Many young generation is going to raise up in politics. வாலிபர்கள் இந்திய அரசியலில் எழும்புவதை நீங்க பார்க்க போறீங்க. I wrote as it is because so it will be in a chronological order. நான் இந்த காரியங்களை அப்படியே எழுதி இருக்கறனால சரியான அடுக்குமுறையில இருக்காது அது. அதனால so just understand whatever God is telling us. Amen. Then I saw a huge snowstorm. நான் ஒரு பெரிய பனி புயலை நான் பார்த்தேன். Snowstorm. பனி புயலை நான் பார்த்தேன். And then avalanche. அவிலாஞ்சிலே. Not in avalanche. Avalanche means பனி சரிந்து விழுகிற பனி. Snow slide. பனி சரிந்து விழுகிறது. பனி மலைகள் சரிந்து விழுகிறது. That is what called is avalanche. Will create havoc in many nations. There will be
dark, they will be in dark for many days, those countries like particularly China, Canada, Russia, America, England, Japan and many more countries. சில தேசத்துல இருள் சூழ்கிறதை நான் பார்க்கிறேன். ஜப்பான், இந்த சொல்லப்பட்ட தேசங்கள் It is because of this snowstorm. இந்த பனிச்சரிவு நிமித்தமாக There won't be power for many days. அநேக நாட்கள்ல மின்சாரம் அங்க இருக்காது. People will suffer. ஜனங்கள் கஷ்டப்பட போகிறார்கள். Many things are going to happen hiddenly in those areas. அந்த இடங்கள்ல ரகசியமாக சில காரியங்கள் நடக்க போகிறது. As we were praying one day, நாங்கள் ஒரு நாள் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது God spoke about China. கர்த்தர் எங்களுக்கு சைனாவை பற்றி வெளிப்படுத்தினார். Communism is going to fall in China. கம்யூனிசம் அங்க இருக்கவே இருக்காது என்று. Many people wonder how this is going to happen. அது எப்படி நடக்கும் என்று நீங்க கேட்கலாம். You just imagine about the Roman Empire. நீங்க கொஞ்சம் அதை சிந்தித்து பாருங்க. ரோமன் எம்பரர் பத்தி. Imagine about the Greek Empire. கிரேக் எம்பரர் பத்தி கொஞ்சம் யோசிச்சு. You imagine about the Alexander the Great. அலெக்சாண்டரை பத்தி நீங்க யோசிச்சு He பாருங்க. conquered the whole world. அந்த உலகம் முழுதும் அவர் ஆட்சி செய்தார்கள். But in matter of minutes his life was taken. ஒரு சில நேரங்களில் அவருடைய உயிர் எடுக்கப்பட்டது. Hallelujah. Hallelujah. So China is going to fall. சீனா தேசம் கீழே விழப் போகிறது. I saw a politician being assassinated in India. இந்த இடத்துல அரசியல், இந்திய தேசத்தின் அரசியல்வாதிகள் அதுல assassination, அதுல கொல்லப்படுவார்கள். Amen. Politician being assassinated in India. இந்திய தேசத்து அநேக அரசியல்வாதிகள் கொல்லப்பட போகிறார்கள். A worm type of virus is going to evolve back. ஒரு புதுவிதமான ஒரு வைரஸ், ஒரு கிருமி உருவாக போகிறது. It is going to affect all the third world countries. ஆமா, like India, Asia, Africa and many other places. Hallelujah. Amen. ஒரு ஓம் மாதிரி இருக்கு. அது ஒரு புழு மாதிரி இருக்கு. அந்த வைரஸ் திரும்ப உயிர் பெறுகிறது. ரொம்ப நாளைக்கு முன்னாடி அந்த வைரஸ் அந்த இடங்களில் இருந்தது. கொஞ்சம் வெளியே will be have to finish by time. சீக்கிரம் முடிக்க வேண்டும், சரியான நேரத்துக்கு நாம் முடிக்க வேண்டும். ஒரு புழு மாதிரி ஒரு வைரஸ் திரும்ப உருவாகிறது. அது அதிகமாய் குழந்தைகளையும் முதியோர்களையும் அது பாதிக்கிறது. அது இந்தியாவிலே வருகிறது, ஆப்பிரிக்காவில் வருகிறது, ஆசிய நாடுகளிலே வளர்ந்து வருகிற நாடுகளிலே அது அதிகமான பாதிப்பை உண்டாக்குகிறது. அநேக குழந்தைகள் கொத்து கொத்தாக மரிக்கிறதை கர்த்தர் காட்டுகிறார். ஆமென். Hallelujah. Then I saw a bus fire accident. ஒரு பெரிய வாகன விபத்தை நான் பார்க்கிறேன். பேருந்து வாகன விபத்து. Everybody was wearing a black dress inside that bus. அந்த வாகனத்துக்குள்ளாக எல்லாரும் கருப்பு உடை அணிந்திருக்கிறார்கள். Hallelujah. I saw children in that bus. சிறுவர்கள் அந்த பஸ்ஸுக்குள்ளாக இருக்கிறார்கள் பார்க்கிறேன். The bus is bursting into flame. அந்த பேருந்து வெடிச்சு சிதறுகிறதை நான் பார்க்கிறேன். Amen. Amen. Many Indian coastal areas. இந்திய தேசத்தின் அநேக coastal areas. கடல் பகுதிகள். The level is going to raise up suddenly. அதோடைய உயரம் சில நேரத்தில் எழும்ப போகிறது. கடல் மட்டம் உயர போகிறது. Hallelujah. It's going to be very stormy and windy in the seas this year. புயல் காற்றை நீங்க பார்க்க போறீங்க இந்த காலத்துல. கடல் எப்படி இருக்க போகுதுன்னா பயங்கர சீற்றமா இருக்க போகுது. இயேசு காலத்துல ஒரு படகு போகும்பொழுது இருந்தது இல்லையா? Amen. It's going to be very stormy and windy in the sea especially. இந்த வருஷத்துல கடல் கொந்தளிப்பும் சீறுகிறதை நீங்க பார்க்க போறீங்க. Hallelujah. Hallelujah. God gave me a verse, Isaiah 44:25-26. கர்த்தர் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தார். ஐசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 44:25-26. 44:25-26. யாராவது எடுத்தவர்கள் வாசிக்கலாம். இங்கிலீஷ் ஐசாயா 44:25-26. 25 and 26. நான் கட்டுக்கதைக்காரனின் குறிகளை அபத்தமாக்கி. பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் கட்டுக்கதைக்காரனின் குறிகளை அபத்தமாக்கி, குறி சொல்லுகிறவர்களை நிர்மூடமாக்கி, ஞானிகளை வெட்கப்படுத்தி, அவர்கள் அறிவை பைத்தியமாக பண்ணுகிறவர். நான் என் ஊழியக்காரன் வார்த்தையை நிலைப்படுத்தி. கர்த்தர் என்ன பண்ண போறார்? நான் என் ஊழியக்காரனின் வார்த்தையை நிலைப்படுத்தி, என் ஸ்தானாபதிகளின் ஆலோசனையை நிறைவேற்றி. என் தீர்க்க அதுல வருது. It comes prophets, no? Yeah, it comes there prophets. அப்படினா என் தீர்க்கதரிசிகளின் ஆலோசனையை நிறைவேற்றி. குடியேறுவா என்று எருசலேமுக்கும், கட்டுவார்கள் என்று யூதாவின் பட்டணங்களுக்கும் சொல்லி, கட்டப்படுவீர்கள் என்று யூதாவின் பட்டணங்களுக்கும் சொல்லி, அவைகளின் பாலஸ்தலங்களை எழுப்பி விடுப்பவர். அவைகளின் பாலான ஸ்தலங்களை எடுப்பிப்பவர். Hallelujah. Amen.
இந்த வருஷத்தில் நிறைய பேர் பார்ப்பீங்க, நிறைய என்ன சொல்கிறது, குறி சொல்லுகிற காரியங்கள், அப்புறம் என்னது ஜோசியம் சொல்கிற காரியங்கள், அஸ்ட்ராலஜி, இதெல்லாம் அவங்க ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க, ஆண்டவர் அதை அபத்தமாக்கி போடுவார். ஆண்டவர் என்ன பண்ணுவார், அவன் ஒன்று சொல்லுவான், நியூஸில் வரும், பேப்பரில் வரும், ஆனால் வேற ஒன்று நடக்கும். ஏன்னா அப்போ புரிந்து கொள்ளுங்க, கர்த்தர் ஒன்றை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. குறி சொல்லுகிறவர்களுடைய குறியை தேவன் அபத்தமாக்க போட போகிறார். ஹல்லேலூயா. இன்னொன்றை புரிந்து கொள்ளுங்க, ஆண்டவர் சொன்னார், இந்த வருஷத்தில் நீ சபையை பார்த்து என்ன சொல்றியோ, இந்த தேசத்தை பார்த்து நீ என்ன சொல்றியோ, நான் அதை அப்படியே நிறைவேற்ற போகிறேன். ஹல்லேலூயா. இந்த சபையை பார்த்து அல்லது ஒரு மனிதனை பார்த்து அல்லது இந்த தேசத்தை பார்த்து அல்லது மற்ற காரியங்களை பார்த்து நீங்க என்ன சொல்றீங்களோ, நீ என்ன சொல்றாயோ, என் தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறானோ, நான் அப்படியே அதை நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ரெண்டாவது நாள் எனக்கு தான் நடந்தது. God gave me this authority. Hallelujah. அதிகாரத்தை எனக்கு கொடுத்தார். God gave me this authority. கர்த்தர் அந்த அதிகாரத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். Don't think I'm big. நான் பெரிய ஆள் என்று நினைக்காதீங்க. Because the word of God lives in me. கர்த்தருடைய வார்த்தை எனக்குள்ளாக வாசம். You carry the word of God. நீங்களும் அந்த வார்த்தை. When you carry the word of God. நீங்கள் தேவனுடைய வார்த்தையை. When you become the mouthpiece of God. நீங்கள் தேவனுடைய வாயா இருக்கும் பொழுது. Whatever you say. நீங்கள் சொல்வதெல்லாம். It will come to happen. அது அப்படியே நடக்கும். It will be fulfilled. அது அப்படியே நிறைவேறும். The power of God is in your mouth. கர்த்தருடைய வல்லமை உங்கள் வாயில். 2024. 2024. Use your mouth. உங்கள் வாயை பயன்படுத்துங்கள். Hallelujah. Because the word of God is in your mouth. கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாயில் இருக்கு. Whatever you speak out of your mouth, உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு it is going to be fulfilled. நிறைவேற்றப்பட போகிறது. The power of God is going to be out of your mouth. கர்த்தருடைய வல்லமை உங்கள் வாயிலிருந்து வெளியே. Hallelujah. Hallelujah. Because the word of God is in your mouth. கர்த்தருடைய வார்த்தை உங்கள் நாவில் இருக்கிறது. Hallelujah. 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 So be careful what you speak. நீங்கள் good God. கர்த்தர் நல்லவர். God is a good God. நம்முடைய தேவன் நல்லவர். Hallelujah. Hallelujah. And one more word. இன்னும் ஒரு வார்த்தை. Isaiah 45:1. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 44:1. 45:1. Read it please. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ண கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஜாதிகளை கீழ்ப்படுத்துவேன். ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படி. ராஜாக்களுடைய இடைக்கட்டுகள் அவிழ்க்கப்படும். அவனுக்கு முன்பாக வாசல். You know what is it? What does it say in English? Please read it quickly. Belt. See what will happen to mighty kings? What will happen to mighty kings? என்னாகும்? இடைக்கட்டு பிடுங்கப்படும். யாரெல்லாம் நான் பெரிய ஆளு, யாரெல்லாம் நான் என்ன விட்ட ஆள் இல்லை, யாரெல்லாம் நான் தான் அப்படின்னு நினைக்கிறவங்க இடைக்கட்டுகளை பிடுங்கப்படுவார். அநேகரை பிடுங்க போகிறார் கர்த்தர். ஆமென். Hallelujah. Hallelujah. God will pull them out. God will paralyze them. Hallelujah. Hallelujah. Amen. Then go ahead. அவனுக்கு முன்பு. Hallelujah. அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க, கதவுகள் திறந்து வைக்கும்படிக்கு அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்துக் கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, ஆமென், நான் உனக்கு முன் போய், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை உங்க வாயில இருந்தா நீங்க போய் நிக்கிற இடத்துல கோணலானவைகளை கர்த்தர் செவைப்படுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க கர்த்தருடைய வார்த்தை வாயா இருந்தீங்கன்னா நீங்க போய் நிக்கிற இடத்துல நீங்க சொல்ற காரியத்தை கர்த்தர் கோணலானதையும் செவையாக்குவார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நிறைய பேர் கேட்பாங்க, பாஸ்டர் நீங்க சொன்னது நடந்துருது. நான் சொன்னது நடக்கிறதுல. because the word of God is inside me. So these two words remember. இந்த ரெண்டு வார்த்தைகளை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். Please remember. இந்த ரெண்டு வார்த்தைகளை நினைவில் write it down. எழுதி கொள்ளுங்க. confess it every day. ஒவ்வொரு நாளும் அதை அறிக்கை செய்யுங்க. எழுதி வைங்க. ஒவ்வொரு நாளும் அதை சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் அதை படிங்க. புரிஞ்சா? எத்தனை பேருக்கு புரிந்தது? ஹல்லேலூயா. இந்த ரெண்டு வார்த்தையை தயவு செய்து எழுதி வைங்க. ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, ஒவ்வொரு நாளும் படிங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுகிறது, தேசத்தில் செயல்படுகிறது, அநேக இடங்களில் செயல்படுகிறது நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்தது ஐடி இண்டஸ்ட்ரி, அவுட் சோர்சிங் இண்டஸ்ட்ரி will see a huge drop. ஐடி
நிறுவனத்திடத்துல ஒரு பெரிய ஒரு பிராக் டாப் ஒரு வீழ்ச்சியை பார்க்க போறீங்க. அவுட் சோர்சிங் இண்டஸ்ட்ரியிலே ஒரு பெரிய வீழ்ச்சி. வெளியே நடக்கிற காரியங்கள் அவுட் சோர்சிங் அப்படின்னா வெளிநாடுகள்ல இருந்து வேலை வெளிநாடுகளிலிருந்து வருகிற ஐடி கம்பெனில வருகிறது கூட அது ஒரு வீழ்ச்சியை பார்க்க பெரிய வீழ்ச்சியை காண போகிறார்கள். எக்கனாமிக்ல ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ், பொருளாதாரத்துல ஒரு பெரிய ஒரு தாக்கம் இருக்கு. பங்கு சந்தையில ஒரு பெரிய வீழ்ச்சி. பங்கு சந்தை இருக்கு இல்லையா, ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு பெரிய வீழ்ச்சியை பார்க்க போகிறீர்கள். இன்ஃப்ளேஷன் வில் ரைஸ் அப்படின்னா நிறைய பொருட்களுடைய விலைகள் உயர போகிறது. So again I am telling you, last year I told many people, you didn't believe me. நான் கடந்த வருடத்துல நான் சொன்ன, நீங்க அநேகர்கிட்ட சொன்ன, நீங்க அதை invest in gold and silver. தங்கத்திலும் வெள்ளியிலும் இன்வெஸ்ட் பண்ணுங்க நான் சொன்னேன். If you have money, buy some silver. உங்களிடத்துல பணம் இருந்தால் நீங்க சில்வரை வாங்குங்க. சாப்பாட்டை கம்மி பண்ணி சில்வர் வாங்குங்க. சாப்பாட்டை கம்மி பண்ணி சில்வர் வாங்குங்க. சாப்பாட்டை கம்மி பண்ணி தங்கம் வாங்குங்க. Hallelujah. So don't eat too much. ரொம்ப சாப்பிடாதீங்க. Drought is going to come. Famine is going to come. பஞ்சம் வரப்போகிறது. Hallelujah. Hallelujah. பஞ்ச காலத்துல உங்களுக்கு உதவ போறது உங்க கையில இருக்கிற தங்கமும் வெள்ளியும். அநேக ரூபாய் நோட்டுகள் கூட செல்லுபடியாகாமல் போகலாம். Hallelujah. So invest in gold. God is telling a good news. கர்த்தர் ஒரு நற்செய்தியை சொல்கிறார் நமக்கு. ரஷ்யா உக்ரைன் போர் முடிவடைய போகிறது. Hallelujah. Hallelujah. இஸ்ரேல் காசா போர் முடிவுக்கு வர போகிறது. ஆமென். Hallelujah. ரஷ்யா உக்ரைனுடைய போரை கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வர போகிறார். இஸ்ரேல் காசாவுடைய போரை